அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு கல்வி உளவியல். இந்த தலைப்பில் நமக்கு வகுப்புகள் வழிகாட்டுவதற்காக திரு ரவிசங்கர் சார், முதுநிலை விரிவுரையாளர், ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் குருகத்தி அவர்கள் இசைவு தந்து வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு தேசிய ஆசிரியர் சங்கம் மற்றும் பங்கேற்பாளர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர்கள் வகுப்பை இங்கே தொடங்குகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தேசிய ஆசிரியர் சங்கம் ரொம்பவும் வெற்றிகரமாக தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற வகுப்பின் தொடர்ச்சியாக கல்வி உளவியலில் சென்ற வாரம் பயிற்சி அளித்த பாடங்களின் தொடர்ச்சி, அதை தொடர்ந்து ஆக்கத்திறன், அதாவது கிரியேட்டிவிட்டி என்கிற பாடத்தினுடைய அறிமுகத்தை இந்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். என்னுடைய குரல் தெளிவாக இருக்கிறதா? இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிற முதல் கோட்பாடு, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, பல்காரணி கோட்பாடு போன்ற பல கோட்பாடுகளை போன்ற வகுப்புகளை சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்டென்பர்க் கோட்பாடு. இந்த ஸ்டென்பர்க் கோட்பாடு நமக்கு வழங்குகிறது. இதுல பாத்தீங்கன்னா மனித நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு சில சித்தாந்தங்களையும் வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ராபர்ட் ஜே ஸ்டென்பர்க் அப்படிங்கிறவர் சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராக இந்த நுண்ணறிவில் திகழ்கிறார். அவர் கூறிய அந்த கோட்பாட்டிற்கு முத்திறன் கோட்பாடு அல்லது மும்மைய கோட்பாடு என்று பெயர் அழைக்கப்படுகிறது. ராபர்ட் ஜென் அப்படின்னு சொன்னா, அணுகுமுறையோடு நுண்ணறிவை விளக்கிய கோட்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய வரையறையின்படி இந்த மனித நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு உறுதியான நோக்கத்தோடு கொண்ட இசைவாக்கம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இதுல அதனுடைய வரையறையை நம்ம இன்னும் கொஞ்சம் மீனிங் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு தனிநபர் தனது வாழ்நாள் முழுவதும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை அவர் எவ்வாறு எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி அவருடைய கோட்பாடு சொல்கிறார். அதாவது ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ், அந்த சேஞ்சஸுக்கு இவர் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அல்லது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ அந்த ஸ்டென்பர்க் கோட்பாட்டின்படி நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு 3 பகுதிகளை அதுல அவர் சொல்றாருன்னு சொன்னேன் இல்லையா? அதன்படி அவர் சொல்றது இந்த மும்மைய கோட்பாடுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அறிவுசார் அணுகுமுறை அப்படின்னு நான் சொன்னதுனால 3 விஷயங்கள் அதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்கக்கூறுகள், ரெண்டாவது அனுபவங்கள், மூன்றாவது பார்த்தீங்கன்னா நடைமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்தம் இந்த ஸ்டென்பர்க் கோட்பாட்டினுடைய மும்மைய கோட்பாட்டுல முக்கியமான 3 பகுதிகள் எது அப்படின்னு சொன்னா, ஒன்று ஆக்கக்கூறுகள், செகண்ட் ஒன் அனுபவங்கள், மூணாவது அணுகுமுறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த நடைமுறையை பொறுத்த மட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய சுற்றுச்சூழலில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவன் ஃபேஸ் பண்றான், அந்த பிரச்சனைக்கு அவன் எவ்விதம் ரியாக்ஷன் கொடுக்குறான் அல்லது எப்படி அதை அவன் ஃபேஸ் பண்றான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த 3 கோட்பாடுகளும் தான் அந்த மனிதனுக்கு 3 விதமான ஒரு கருத்துக்களை அவனுக்கு வழங்குகிறது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தகவல் செயல்பாட்டின் பல்வேறு ஆக்கக்கூறுகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்களேன், இந்த ஸ்டென்பர்க் மனித மூளையின் செயல்பாட்டினை பல்வேறு கூறுகளோடு தொடர்புபடுத்தினார். அதுல பாத்தீங்கன்னா, 1 அறிதல் கூறுகள், 2வது செயல்திறன் கூறுகள், 3வதா அவர் பார்க்கறது என்னன்னா அறிவு கையகப்படுத்துதல் கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 3 விதமான கூறுகள், தகவல் செயல்பாட்டின் ஆக்கக்கூறுகள்லயே மொத்தம் 3 விதமான செக்மெண்ட்ஸ் இருக்கு. 1 அறிதல் கூறுகள், 2வது செயல்திறன் கூறுகள் மற்றும் 3வது அறிவு கையகப்படுத்துதல். இதுல அதிகமா நம்ம பார்க்கறது ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது சிக்கல் ஏற்படும் பொழுது அந்த சிக்கலை எப்படி அவன் ஃபேஸ் பண்றான், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை அவன் எப்படி தேர்ந்தெடுத்து முடிக்கிறான் அப்படிங்கிறான். அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம்
எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அறிதல் திறன்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி, ஒரு டிசிஷன் மேக்கிங், இது ரெண்டுமே நாம சொன்ன அந்த 3 திறன்கள்ல அறிதல் கூறுகள்ல இருக்கக்கூடிய நிர்வாக செயல்பாடுகள் தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டியும் டிசிஷன் மேக்கிங். ரைட்டுங்களா? அப்ப இந்த கூறுகள் மனம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அது வந்து சொல்கிறது என்று சொல்றாங்க. அப்போ நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும், அல்லது இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இம்மீடியட் ஆகவும், அதே நேரத்துல அது வந்து ஒரு சஸ்டைனபிளான ஒரு முடிவை நமக்கு வழங்க வரும். இன்னைக்கு எடுக்கிற முடிவு, நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே முடிவு தான். ஆனா அந்த முடிவு எல்லாமே சரியானதாக இருக்குதா, நமக்கு அது வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்கிறதா, நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய ரிசல்ட்ல தான் அது தெரியும் இல்லையா? ஆக நம்மளுடைய மனதை யாரோ ஒருவன் உள்ள இருந்துட்டு என்ன பண்ணிட்டே இருக்கிறான், ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கேட்டீங்களா? நீ அதை அப்படி செய், நீ இதை எப்படி செய், நீ செய்யறது தப்பு, ஏய் நீ போறது தப்பு, நீ செய்யறது ஒன்றும் சரியில்லை, இப்படி நம்மளை வந்து காஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான் இல்லையா? அதுதான் அந்த ஹோமன்குலஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கிறத சொல்றாங்க. அப்போ இந்த ஹோமன்குலஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய தலைக்குள்ள இருந்து நம்மளுடைய செயல்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு உருவம், ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆக இந்த ஸ்டென்பர்க்கினுடைய கோட்பாட்டின்படி அறிதல் கூறுகள், செயல்திறன் கூறுகள் மற்றும் அறிவு கையகப்படுத்துதல் அப்படின்னு 3 கூறுகள் சொல்றாரு. அந்த அறிதல் கூறுகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாக செயல்பாடு எதுன்னு சொன்னா ப்ராப்ளம் சால்விங்கும் டிசிஷன் மேக்கிங்கும். அதே நேரத்துல நம்மளுடைய ஒரு தலைக்குள்ள, அதாவது மூளைக்குள்ள ஒரு ஒரு உருவகமான ஒரு நபர் இருந்துகிட்டு நம்மளை வந்து என்ன பண்றாருன்னா கண்ட்ரோல் பண்றாரு. எப்போதுமே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுவா இதுவா அப்படியா இப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருப்போம், டக்குன்னு இதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அதுல இருந்தா நம்ம வந்து ஆஸ்திரேஷன் ஆகி டிவியேட் ஆகி போகும். அப்போ நம்மளை வந்து கட்டுப்படுத்தி சரி தப்ப உணர்த்தி மறுபடியும் நம்ம எடுத்த முடிவுக்கு கொண்டு வர வைக்கிறது தான் இந்த ஹோமன் பிளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்டுங்களா? இது இந்த அறிதல் கூறுகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த 2வதா நான் சொன்ன செயல்திறன் கூறுகள் அப்படிங்கிறது அறிதல் கூறுகள் என்ன கட்டளையிட்டதோ, அறிதல் கூறுகள் என்ன கட்டளை இட்டதோ அந்த கட்டளையை திறமேற்கொண்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு கூறு தான் இந்த செயல்திறன் அப்படின்னு சொல்றது. 2வதா இருக்கக்கூடிய செயல்திறன். இப்ப அறிதல் திறன் சொல்றதை செய்ய வேண்டிய வேலை தான் இந்த செயல்திறனுக்கு. இந்த செயல்திறன் என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மளுடைய ஒரு மெமரி இருக்குல்ல, ஒரு லாங் டேர்ம் மெமரி இருக்குல்ல, அந்த லாங் டேர்ம் மெமரியில சில விஷயங்கள் நம்ம போட்டு வச்சிருப்போம், சில விஷயங்களை ஷார்ட் டேர்ம் மெமரியில போட்டு, இது நம்மளால போடுறது இல்லை. நாமல்ல, நம்மளுடைய மனம். நம்மளுடைய மனம் என்ன பண்ணும்னா சில விஷயங்கள் அதனுடைய தாக்கத்திற்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை நீண்டகால நினைவுகளையும் குறுகிய கால நினைவுகளையும் அது வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கும். அப்படி அதுல இருக்கக்கூடிய விஷயத்த ரெட்ரீவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அங்க ஒரு ஆக்ஷன் தேவைப்படுது, ஒரு செயல் தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அறிதல் கூறை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அறிதல் கூறு என்ன சொல்கிறதோ அதை அதை வந்து அந்த கட்டளைப்படி செயல்களை மேற்கொள்வதுதான் செயல்திறன் கூறு. இதுல முக்கியமா இருக்கிறது அந்த லாங் டேர்ம் மெமரிய, அதுல இருக்கக்கூடிய சில சிக்கல்களை அதை வந்து மீட்டு கொணர்வதற்கு ஒரு கூறு தேவைப்படுகிறது. அதே நேரத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள்களுக்கும் அது தொடர்பான விஷயங்களுக்குமான அந்த தொடர்பை நம்ம வந்து அறியறதுக்கும், அதே நேரத்துல ஒரு வேற ஒரு 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 தொகுப்புல இருந்து அந்த தொகுப்பிற்கு இந்த உறவுகள் என்ன பண்ணுதுன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு பொருத்தி பார்க்கிறது. இது எல்லாமே இந்த செயல்திறனுடைய முக்கியமான வேலையாக நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம மொத்தம் 3 முத்திறன் கோட்பாட்டுல அறிதல் கூறு பத்தி பார்த்திருக்கோம், செயல்திறன் கூறுகளை பத்தி பார்த்திருக்கிறோம். இந்த 2வதா பார்த்த செயல்திறன் கூறுங்கிறது அறிதிறன் கூறு என்ன சொல்கிறதோ, என்ன கட்டளை இடுகிறதோ அதை திறமேற்கொண்டு செய்வதற்கு எது தேவைன்னு சொன்னா இந்த செயல்திறன் கூறு. இது நம்மளுடைய லாங் டேர்ம் மெமரியிலேருந்து நம்மளுடைய நினைவுகளை மீட்டு கொணர்வது, சில சிக்கல்களை அறிவது, அப்புறம் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்குமான தொடர்புகளை அறிவது, இது எல்லாமே இந்த 2வதா நான் சொன்ன செயல்திறன் கூறினுடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த மும்மைய கோட்பாட்டுல 3வதா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னா, இந்த 3வதா இருக்கிறது எதுன்னு சொன்ன, மொத்தம் அறிதல் கூறு, செயல்திறன் கூறு, 3வதா இருக்கிறது அறிவு கையகப்படுத்துதல். இந்த அறிவு கையகப்படுத்துதல் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அறிவு கையகப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த கூறுகள் கலவையான தகவலில் இருந்து தேவையான தகவலை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த பணிகளை முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கூறு பயன்படுது அப்படின்னா அது இந்த அறிவு கையகப்படுத்துதல்னு சொல்லக்கூடிய இந்த 3வது கூறு தான். அப்போ சில நேரங்கள்ல ரெலவெண்ட்
இர்ரெலவென்ட் அப்படின்னு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் ரெலவன்சி இருக்கும். அதாவது ரெலவென்ட் இர்ரெலவென்ட் இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய அந்த திறன் நமக்கு எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த அறிவு கையகப்படுத்துதல் கூறுகள்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இப்போ ஒரு விஷயத்தை பத்தி அறிகிறோம், அப்புறம் அந்த விஷயத்துக்கான செயலை என்ன பண்றோம், செயல்திறன் பண்றோம். மூணாவதாக அதுல இருந்து பிரித்து பார்த்து அறிவை கையகப்படுத்தும். ஆக இந்த மொத்தம் 3 விதமான கூறுகள் இருப்பதாக இந்த ஸ்டென்பர்க் நமக்கு சொல்றார். ஆக இந்த தேர்ந்தெடுத்த பணிகளை எப்படி முடிக்கிறது, ரைட்டுங்களா? அதுல இருந்து எப்படி தகவல்களை தெரிவு செய்து இந்த கூறு நமக்கு தருகிறது, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனம், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியமாக ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப திறமையுள்ள தனி நபர்கள் இக்கூறுகளை பயன்படுத்துவதில் புலமை பெற்றவர்கள். அப்போ எப்போதுமே இன்டெலிஜென்ட்டான நபர்கள் தான் இந்த மூணுத்தையுமே என்ன பண்ணுவாங்க, சரிவர செய்வாங்க. அறிதல் கூறும் இருக்கும், செயல்படுத்தும் கூறும் இருக்கும், அதே நேரத்துல இந்த அறிவு கையகப்படுத்துதல் கூறும் சிறப்பாக இருக்கும். அதனாலதான் அவங்க இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க. ஏனெனில் அவர்களால் புதிய தகவல்களை என்ன பண்ண முடியும், ரொம்பவும் ஈஸியா அவங்க கத்துக்க முடியும். எந்த ஒரு டொமைன்லையும் அவங்க நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிக்க முடியும்னா அது சார்ந்த விஷயங்களை டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ச் பண்ணிப்பாங்க. அப்படியே அவங்களோட ஃப்ளோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் பழகுன அல்லது ரொம்ப நாள் பயிற்சி எடுத்தவர்களை போல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய அந்த நுண்ணறிவு தான். அந்த நுண்ணறிவு தான் அந்த 3 விதமான திறமைகள்லையும் திறன்களையும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா மேம்பட்டவர்களாக இருப்பதனால்தான் அவர்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு நுண்ணறிவாளர்களாக இருக்கிறாங்க என்று ஸ்டென்பர்க் அவர்கள் சொல்கிறார். இப்போ ஸ்டென்பர்க் தனது முத்திறன் கோட்பாட்டில் அடிப்படை தகவல் செயலாக்க கூறுகள் அனைத்தும் ஒன்றுதான், ஆனால் வெவ்வேறு சமயங்களில் பணிகளில் வேறு வகையான நுண்ணறிவு அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த முத்திறன் கோட்பாட்டுல அடிப்படை தகவல் எதுன்னு சொன்னா செயலாக்க கூறு அப்படிங்கிற ஒண்ணுதான். ரெண்டாவதா நம்ம சொன்ன அந்த செயலாக்க கூறு தான். ஆனாலும் சில சமயங்கள்ல வேறு வேறு வகையான இன்டெலிஜென்சி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த பாக பகுப்பாய்வு துணை கோட்பாடு அப்படிங்கிறத அவர் ஒண்ணு சொல்றாரு. எதோட தொடர்பு படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அந்த பாக துணை கோட்பாடு பகுப்பாய்வு அப்படிங்கிறது திறமையுடைமை, அந்த ஒரு ஸ்கில்ஃபுல்னஸ், எஃபிஷியன்சி அல்லது எஃபிகசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெர்மினாலஜியோட என்ன பண்றாருன்னா ரிலேட் பண்றாரு. இந்த ஸ்டென்பர்க் அங்கீகரிக்கும் 3 வகை திறமைகளுள் இது ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகுப்பாய்வு திறமையுடைமையானது பிரச்சனைகளை பிரித்து எடுத்து நாம் இதுவரை அறியாத தீர்வுகளை காட்டுகிறது. அப்போ அப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான காசு என்ன, ரூட் என்ன, ஏன் நமக்கு நடக்குது, இதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணி இது ஏன் நமக்கு நடக்குது அப்படிங்கிறது அதற்கான சொல்யூஷனையுமே இந்த பாக பகுப்பாய்வு துணை கோட்பாடு அப்படிங்கிறது நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் நாலேஜ் இருக்கிறவங்க எதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த அனாலிசிஸ் பண்ணும் பொழுது இது நமக்கு ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதனுடைய காரணம் என்ன, அந்த காரணம் அப்படிங்கிறது இம்மீடியட் ரீசன் என்ன, செயின் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க. எப்போதுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா திடீர்னு நடக்காது. அப்படி நடக்காது, அது தொடர்ந்து ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு இம்மீடியட் ரீசனும் இருக்கும். இந்த 2 விஷயம்தான் அது அந்த ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு சொல்யூஷன் ஒரு பாதிக்கு மேல கிடைச்சதா அர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த பாக பகுப்பாய்வு துணை கோட்பாடுங்கிறது அதைத்தான் சொல்கிறது. பிரச்சனையே நாம என்ன பண்றது, அதுல இருக்கான காரணங்களையும் பகுத்து பிரித்து நம்ம அதுக்கு அறியாத தீர்வுகளை கூட காட்டுறதுக்கு இந்த கோட்பாடு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தனிநபர் தனித்தன்மையுடைய கருத்துக்களை உருவாக்கும் திறமையற்றவர்கள் இவ்வகை திறமையுடைமை அதிகம் சோதிக்கப்படுகிறது என்று சொல்றாரு. இப்ப இந்த பாக பகுப்பாய்வு துணை கோட்பாடு அப்படிங்கிறது அனாலிசிஸ் தான், வேற ஒண்ணும் இல்லை. 2வது அனுபவ ஆக்க துணை கோட்பாடு என்று 2வதா ஒண்ணு சொல்றாரு. இந்த ஸ்டென்பர்க் தத்துவத்துல இந்த 2வது நிலையே அவரது அனுபவ துணை கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு புதியவர், ஒரு களத்திற்கு புதியவர் அல்லது யங்ஸ்டர் அல்லது பெரிய அளவுல இன்டெலிஜென்ட் இல்லாதவர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். இதே பல பிரச்சனைகளை பார்த்தவங்க, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டவர்கள், நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அனுபவஸ்தர்களாக இருக்கும். அந்த அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அவருக்கு துணையாக இருக்கும். அதனால இந்த 2வது அனுபவ ஆக்க கோட்பாட்டுல துணை கோட்பாட்டுல அதை பத்தி தான் அவர் பேசுகிறார். இந்த நிலையில என்ன சொல்றாரு அப்படின்னா
ஒரு பணியை பற்றிய அறிவு சிறப்பாக இருக்கும் பொழுது அந்த பணி எவ்வளவு நன்றாக செய்யப்படுகிறது என்பதோடு தொடர்புள்ளது. ஸ்டென்பர்க் அனுபவத்தின் பங்கை 2 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். என்னன்னா, ஒண்ணு வந்து புதுமை, இன்னொன்னு வந்து தன்னியக்கம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய சூழ்நிலை என்பது நீங்கள் முன் எப்போதும் அனுபவித்தராத ஒரு ஒன்றாகும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு பையனை என்ன பண்ணுவான், வீட்டிலே இருந்து படிக்கிறான்னு வச்சுங்களேன். வீட்டிலே இருந்து படிச்சுட்டு இருப்பான், அம்மா அப்பா கண்ட்ரோல்ல இருப்பான், அவங்களுடைய மானிட்டரிங் இருப்பான், வீட்டு சாப்பாடு இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும், நல்லா படிச்சுட்டு இருப்பான். ஆனா அவனை திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு 11th அல்லது 12th முடிச்சுட்டு காலேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப அவனுக்கு அது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்கும். இது வரைக்கும் அவன் ஏற்கனவே அவன் வந்து ஃபீல் பண்ணாத ஒரு விஷயம், அனுபவத்திராத ஒரு விஷயம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு புதிய சூழ்நிலையை அவன் எப்படி சமாளிக்கிறான்? அப்படி சமாளிக்கும் திறன் பெற்றவர்கள் அவங்க எப்படி மேற்கொள்ளக்கூடிய பணியை நிறைவேற்ற பிறர் யோசிக்காத அதே நேரத்துல பிறர் கண்டுகொள்ளாத புதிய வழிகளை கண்டுபிடிச்சு அச்செயலை என்ன பண்ணுவாங்கன்னா முடிப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு நிறைய விஷயங்கள் நமக்கு இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இந்த மெத்தட்ல தான் இருக்கு. வந்து திடீர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கிடையாது. அவங்க அவங்க ஒரு விஷயத்தை நோக்கி போவாங்க, அதுபடி ஆராய்ச்சி செய்வாங்க, அது கிடைக்கும். அது ஒரு முறை அல்லது அது ஒரு நிகழ்வு. ஆனா சில நேரங்கள்ல எதேச்சையாக கூட அனுபவத்தின் அடிப்படையில இல்லாம எதேச்சையாக கூட சில நேரங்கள்ல நடக்கும். ஆனா இந்த இடத்துல நம்ம சொல்றது முழுக்க முழுக்க அனுபவத்தை பற்றி தான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டென்பர்க் 1997 ஒரு செயல்பாடு தன்னியக்கமாகி பல தடவைகள் மேற்கொள்ளப்பட்டு விட்டால் அல்லது அவற்றை சிந்தனையே இல்லாமல் நம்மால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்திற்கு நமக்கு வந்து அது ஒரு வந்து அந்த 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 லேர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம படிச்சிருப்போம். அல்லது கவனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லையும் படிச்சிருப்போம். 2 விதமான கான்செப்ட்லையும் இந்த சிந்தனையே இல்லாமல் நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல அதற்கான அதற்கான ஒரு ஒரு பாயிண்ட் வந்து அந்த 2 பாடங்கள்லயும் இருக்கு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ டூ வீலர் கத்துக்கிறோம் அப்படின்னா அல்லது கார் கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆரம்பத்துல ரொம்ப கவனமா கத்துப்போம். அப்படியே நம்ம வந்து அந்த கிளட்ச் எப்படி வந்து பிடிக்கிறது, கியர் எப்படி போடுறது, எப்படி ரிலீஸ் பண்றது, ஆக்சிலேட்டர் எவ்வளவு தூரம் கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம வந்து ஒரு 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 ரொம்பவும் கவனமாக அதுலேயே கவனமா நம்ம போடுவோம். ஒவ்வொரு தடவை காலில் கியர் போடுறப்பையும் கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து கூட நம்ம போடுவோம். ஆனா அதுவே 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நல்லா ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பாத்தீங்கன்னா எந்த விதமா சிந்தனையுமே இல்லாம நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு பராக் பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணுவோம். நம்மளுடைய டிரைவிங், நம்மளுடைய அந்த வண்டி ரைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அனாயசமா அந்த விஷயங்களுக்கு போகும். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்ற விஷயம் அதுதான். ஸோ வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஆனா அந்த ப்ராப்ளத்தை அவன் என்ன பண்ணிடுறான், பல தடவைகள் மேற்கொண்டு 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 தன்னியக்கமாகி அது என்ன ஆயிடுதுன்னா எந்த விதமான சிந்தனையுமே இல்லாம பாத்தீங்கன்னா எவ்வளவு கோவமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜாலியா இருந்தாலும் சரி, ஈவன் ஈவன் அவன் வந்து ஒரு எப்படி சொல்றது, அவன் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு ட்ரங்கார்டு கூட நீங்க வேணா பாருங்களேன். ட்ரங்கார்டு கூட மூளை வந்து அவனுக்கு மழுங்கிடுதுதான். அந்த நேரத்துல அவன் ட்ரங்க் பண்ணிருக்கிறப்ப அவன் வந்து மூளை மழுங்கிடுதான். ஆனா அந்த நேரத்துல கூட அவன் என்ன பண்ணிடுறான், வண்டியை அழகா என்ன பண்றான், ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படி ஆடுவான ஒழிய மற்றபடி அதுக்கான ப்ராசஸிங் எல்லாம் கரெக்டா செய்யும். வண்டியை ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கியர் போடுறதுல இருந்து கிளச் ரிலீசிங்ல இருந்து ஆக்சிலேட்டர் வரைக்கும் எல்லாம் கரெக்டா கொடுப்பான். அவனுக்கு அந்த இது மட்டும் தான், ஸ்டெடினஸ் மட்டும் தான் இருக்காத ஒழிய மற்றதெல்லாம் கரெக்டா செய்வான். ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த இடத்துல அவனுக்கு வந்து அந்த விஷயம் தன்னியக்கமாக மாறி போயிருக்கு. அதனால எந்த விதமான பெரிய சிரமமே இல்லாம அவன் என்ன பண்ணிடுறான், செஞ்சு முடிச்சிடறான். சிந்தனையே இல்லாமல் கூட அவனால என்ன பண்ணிடுது, செய்ய முடியுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ அந்த செயல்பாட்டை பிற செயல்பாடு கூட என்ன பண்ண முடியும்னா சேர்த்து கூட செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்போ பூ கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து பூ கட்டுறாங்கன்னா பூ கட்டி 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 அவங்களுக்கு வந்து அப்படியே பழக்கமாயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே பூ கட்டிக்கிட்டே பேசிட்டே இருப்பாங்க நம்மள்ட்ட, அல்லது பூ கட்டிக்கிட்டே அப்படியே வேற ஒரு வேலையை வந்து என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்ப இந்த விஷயம் அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, தன்னியக்கமாக மாறி போகுது. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஆக்கக்கூறில் திறனுடையவராக இருந்தால் மற்ற ஆக்கக்கூறுகளிலும் திறமையுடையவராக இருப்பார் அப்படிங்கிறது இதுல வந்து என்ன கிடையாது, ஒரு ஒரு உறுதியான விஷயம் கிடையாது. ஆமா, அதுல அவங்களுக்கு எது பழக்கமாக இருக்கிறதோ, எது தன்னியக்கமாக மாறி போனதோ அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கைவர பெருமை ஒழிய இவங்க இவ்வளவு டேலண்டா இருக்கிறாங்க அந்த அந்த இன்னொரு விஷயம் இன்னொரு செயல்லையும் அவங்க வந்து அவ்வளவு டேலண்டா இருப்பாங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாது, அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதும் அதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அனுபவ துணை கோட்பாடு அப்படிங்கிறது ஸ்டென்பர்கினுடைய இன்னொரு முறையான திறமையுடைமையுடன் தொடர்பு கொண்டுள்ளது. அதாவது செயற்கை திறமை உடைமை ஆக்கம், உள்ளுணர்வு மற்றும் கலைப்படிப்பில் இது காணப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டியில இருக்கு, ஒரு இன்ஸ்டிங்க்ட்ல இருக்கு, அல்லது ஒரு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இதுல இருக்கு அப்படிங்கிறது அவங்க ஸ்டென்பர்க் அப்படிங்கிறவர் சொல்றாங்க.
செயற்கை திறமையுடைய மக்கள் பெரும்பாலும் அதிக ஐக்கு கொண்டு என்ன பண்றது இல்லை, பார்த்ததில்லை. ஏனெனில் தற்போது இந்த பண்புகளை அளவிட போதுமான அளவைகள் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, எப்போதுமே சில விஷயங்களை அளக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு அது அப்படின்னா அதை அளவிட்டு விட முடியும். அதுக்கான அளவீட்டு முறைகள் இருக்கு. அது ஒரு பொருள் எவ்வளவு எடை இருக்கிறது, அல்லது ஒரு 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 தூரம், ஆஹ் அல்லது வந்து பாத்தீங்கன்னா எடை, நிறை, இதெல்லாம் நம்ம வந்து அளந்துட முடியும். ஆனா ஐக்கியூன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை தொட்டு உணர முடியாத இன்டான்ஜிபிள் விஷயங்களை நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அளவிடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். இது வந்து மெஷரபிள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். அப்ப இந்த மாதிரியான இன்டெலிஜென்ட் பர்சன் சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை அளவிட போதுமான அளவுகள்ங்கிறது அவ்வளவு எக்ஸாக்டான அளவுகள் இல்லை. அது எல்லாமே கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் இருக்கும். அதனால இந்த செயற்கை திறமையானது புதிய எண்ணங்களை உருவாக்கவும் புதிய பிரச்சனைகளை உருவாக்க மற்றும் தீர்க்க இது உதவுகிறது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கோட்பாட்டோடு என்ன பண்றாருன்னா ஸ்டென்பர்க் அனுபவ துணை கோட்பாட்டை வந்து நிறைவு செய்கிறார். இதை பார்த்தீங்கன்னா நடைமுறை சூழ்நிலை துணை கோட்பாடு என்று அடுத்த கோட்பாட்டை ஸ்டென்பர்க் சொல்றாரு. இந்த நடைமுறை சூழ்நிலை துணை கோட்பாடு அப்படிங்கிறது மூன்றாவது நுண்ணறிவு துணை கோட்பாடு அல்லது நடைமுறை சூழ்நிலை கோட்பாடு அப்படின்னும் அழைக்கப்படுகிறது. இது சூழ்நிலையோடு பொருந்தி போகிற மன செயல்களை கையாளுகிறது அப்படிங்கிறாங்க. எப்போதுமே ஒண்ணு பாருங்க, அந்த அந்த எப்படி சொல்றது, ஒத்திசைவா போறது, ஆக்ட் அக்கார்டிங்லி அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. இது சூழ்நிலையோடு எப்படி பொருந்தி போகிறது அப்படிங்கிறத அவங்க எப்படி வந்து அதை கையாளுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இசைவாக்கம், அதை வந்து கரெக்டா தனக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிறது அல்லது தனக்கு ஏற்ற மாதிரி அதை தெரிவு செய்து கொள்வது அப்படிங்கிற அந்த 3 செயல்பாடுகளின் மூலம் தனிநபர்கள் தங்களுக்கும் தங்களது சூழ்நிலைக்கும் இடையே பொருத்தத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உருவாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த இசைவாக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, வடிவமைத்தல் அப்படின்னு ஒரு டிசைன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இது இல்லாம மூணாவது ஒண்ணு சொன்னது என்னன்னா தனக்கு தேவையானதை தெரிவு செய்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 3 செயல்பாடுகள் மூலமாக தனிநபர்கள் அந்த அந்த சூழ்நிலையே தனக்கு தகுந்தாற் போல என்ன பண்ணிப்பாங்கன்னா அதை வசப்படுத்திக் கொள்வார்கள். இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். சோ இந்த ஸ்டென்பர்க் இவ்வகை நுண்ணறிவு பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா சமூகத்துல ஒரு மிடுக்குடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்களேன், இப்ப வெற்றியாளர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நம்ம யாரெல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறோமோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பிம்பமாக யாரையெல்லாம் பார்க்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் இந்த நடைமுறை சூழ்நிலை துணை கோட்பாடு அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். அவங்க தான் வெற்றியாளர்களாகவும் இருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும். அப்போ ஒருவர் தனது சூழ்நிலையோடு பொருத்தப்பாட்டுடன் இருக்கும் பொருட்டு தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது இசைவாக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஸ்டென்பர்க் சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டென்பர்க்னுடைய 2 துணை கோட்பாடுகள் நம்ம பார்த்தோம். அதுல ஒண்ணுதான் பாக துணை கோட்பாடு, 2வது இருக்கிறது வந்து நடைமுறை சூழ்நிலை துணை கோட்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேற்சொண்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து ஒரு சமூகத்துல மிடுக்குடையவர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை சூழ்நிலையோடு எப்படி தன்னை பொருத்தி போகிறவர்கள் அல்லது அந்த சூழ்நிலையை எப்படி தனக்கு வசமாக்கி கொள்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த சமூக மிடுக்குடையவர்கள்ங்கிற அந்த பாயிண்ட நான் சொன்னது. அதே நேரத்துல இந்த சமூக சூழலோடு தன்னை பொருத்தி போகிறவர்கள் எப்படி வந்து ஒரு இசைவாக்கம் சூழ்நிலையோடு பொருத்தப்பாட்டோடு இருக்கும் பொருட்டு தனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த இசைவாக்கம், அந்த இசைவு அப்படிங்கிறது ஏற்படுகிறது என்று ஸ்டென்பர்க் சொல்றார். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு அடாப்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். ஒரு அக்காமடேஷன்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, அடாப்டேஷன்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இந்த அடாப்டேஷன் அக்காமடேஷன் அப்படிங்கிற 2 விஷயத்துல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குளிர் பிரதேசத்துல வாழக்கூடிய ஒரு கரடியோ அல்லது ஒரு செம்மறியாடோ ஒரு ஒரு காளை மாடோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே பிறந்து வாழ்வதற்கு ஏற்ற சூழலோடய அவங்க பிறப்பாங்க. கேட்டுங்களா? அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க ஒரே ரோமங்களாக இருக்கும். அது அந்த மிருகத்தை கொண்டாந்து நம்மளுடைய ராஜஸ்தான்லயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ கொண்டாந்து வச்சோம்னா அதால வாழ்றது சிரமம். அது இயற்கையே அவங்களுக்கு வந்து அதே மாதிரியான அந்த மிருகங்களுக்கு அதை மாதிரியான ஒரு உருவ அமைப்பை உரோமத்தோடு படைக்கப்பட்டிருக்கும் அந்த குளிரை தாங்கும் விதமாக. ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது. நம்ம வந்து
தமிழ்நாட்டுல பிறந்திருப்போம், மெட்ராஸ்ல வாழ்றோம், நாகப்பட்டினத்துல வாழ்றோம். ஆனா பாத்தீங்கன்னா நம்மளும் காஷ்மீர் போறோம், சிம்லா போறோம். அங்க போனோன்னே நமக்கு அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், கோட்டு ஷூட்டு ஸ்வெட்டரு அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம வந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறோம். கேட்டுங்களா? இந்த மாதிரியான அந்த இசைவாக்கம் தான் மனிதர்களை வந்து, அந்த அறிவு தான், அந்த நுண்ணறிவு தான் என்ன பண்ணுது, நம்மளை வந்து பாதுகாக்குது. இப்போ ஒட்டகத்தை கொண்டு போய் காஷ்மீர்ல வைக்க முடியாது. ரைட்டுங்களா? ஈவன் கொஞ்சம் தமிழ்நாட்டுல மற்ற பகுதிகளில் வச்சா கூட அது வாழுமே ஒழிய அந்த சிம்லாலேயோ அல்லது டார்ஜிலிங்லயோ காஷ்மீர்லயோ வாழ வைக்க முடியுமானா முடியாது. அவங்களுக்கு அந்த இயற்கையா என்ன இருக்குதோ அது மட்டும்தான். அதால என்ன பண்ணிக்க முடியாது, தன்னை இசைவுபடுத்திக் கொள்ள இயலாது. அப்போ கரையில வாழ்றது கரையில தான் வாழும், தண்ணியில வாழ்றது தண்ணியில தான் வாழும். மனிதர்கள் மட்டும்தான் அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனாலதான் எல்லா சூழல்லையும் தன்னை இசைவுபடுத்திக் கொள்வதற்கு தன்னை வசப்படுத்திக் கொள்கிறார்கள், அதுல இருந்து தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். ரைட்டுங்களா? அப்ப சமூக நடைமுறையோடு சூழ்நிலையோடு தன்னை பொருத்திக் கொள்வது அப்படிங்கிற இந்த இரண்டாவது கோட்பாடு அதைத்தான் சொல்கிறது. அதே நேரத்துல ஒரு தனிநபரினுடைய இலக்குகளை சந்திக்க பழைய திருப்தியற்ற சூழலுக்கு பதிலாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய சூழலை உருவாக்கும் போது தெரிவு செய்தல் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், இதுல வந்து அந்த விஷயங்கள்ல நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வரேன். இதுல மூணாவதா இருக்கிறது இதுதான். இந்த இடத்துலதான் ஒரு மனுஷனுடைய அந்த நுண்ணறிவு வெளிப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ ஒரு நபர் என்ன பண்றோம், கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சனான ஒரு சூழல்ல அவனை வந்து தள்ளுறோம். ஒரு கொஞ்சம் கூட ஒரு திருப்தி இல்லாத ஒரு இடத்துல அவனை தள்ளுறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு மாணவனே எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்னது போல வீட்டு சூழல்லே வளர்ந்த ஒரு மாணவனை புதுசா என்ன பண்றோம், ஒரு ஸ்கூலிங்கோ அல்லது காலேஜ்லயே கொண்டு போய் இன்னொரு காலேஜ்ல விடுறோம் அப்படின்னா, ஒரு ஹாஸ்டல்ல விடுறோம்னு சொன்னா அவன் என்ன பண்ணிப்பான்னா, அப்போ அந்த புதிய சூழலை அவன் என்ன பண்ணிக்கணும், அவன் வந்து அக்காமடேட் ஆகுறதுக்காக என்ன பண்ணுவான்னா, அதுல அவன் அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை என்ன பண்ணிப்பான், செலக்ட் பண்ணிக்கிட்டு வேற வழி இல்லாம இருப்பான். ஆனா அதே நேரத்துல அவனுக்கு பிடித்த விஷயங்களை அதுல செலக்ட் பண்ணிப்பான். ரைட், என்ன பண்றது, புதுசா போற இடங்கள்ல அங்க நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், புது புது விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், அல்லது புதிய நூலகத்தை அவன் வந்து தேர்வு செய்து கொள்ளலாம். இத மாதிரியான தெரிவு செய்தல் கோட்பாட்டின் மூலமாக தனக்கு திருப்தியற்ற சூழல்ல அவன் இருந்தால் கூட அவன் என்ன பண்ணிப்பான், தன்னுடைய இலக்குகளை அவன் வந்து சந்திக்கிறதுக்கு அவன் தயாராயிடுவான். இப்ப இதைத்தான் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய தெரிவு செய்தல் கோட்பாடு அப்படிங்கிறது நமக்கு சொல்லுகிறது. இப்போ நம்மளுடைய மனிதர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு சூழலையும் வசப்படுத்திக் கொள்வார்கள். எந்த ஒரு சூழல்ல பிடிக்காம இருந்தா கூட அங்க அவன் வந்து ஒரு செலக்ஷன் பண்ணிப்பான், தன் மனசை வந்து தயார்படுத்திப்பான். இதுதான் அந்த தெரிவு செய்தல் கோட்பாடு அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த நடைமுறை திறமை உடைமை அப்படிங்கிற இந்த ஸ்டென்பர்க்கினுடைய மூன்றாவது வகை திறமையானது தினசரி சூழ்நிலைகளில் செயற்கை மற்றும் பகுப்பாய்வு திறன்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது. சரிங்களா? செயற்கை மற்றும் பகுப்பாய்வு திறன்களை பயன்படுத்துவதை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நடைமுறை திறமை உள்ள நபர்கள் எந்த வகை அமைப்பிலுமே வெற்றி பெறும் திறமையுடையவர்களாக இருக்கிறாங்க. அப்போ பிராக்டிகபிலிட்டி அல்லது பிராக்டிக்கலா எதையுமே யோசிக்கிறவங்க, எதையுமே அனாலிசிஸ் பண்றவங்க, அல்லது எந்த ஒரு சூழலையும் தனக்கு சாதகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வசப்படுத்திக் கொள்வர்கள், வளைத்துக் கொள்பவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அப்போ இந்த மாதிரியான திறன்கள்ல தான் ஸ்டென்பர்க் நுண்ணறிவு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ரைட்டுங்களா? ஆக இந்த மூன்று நுண்ணறிவுகள்ல ஏதாச்சும் ஒண்ணு ஒருத்தட்ட இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்க இருக்கிறது இன்னொருத்தர் இருக்குங்கிற அவசியமும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறார். அப்போ பல்வேறு விதமான மக்கள் மூன்று நுண்ணறிவுகளையும், சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூணு நுண்ணறிவுகளையும் ஒருங்கே பெற்றிருப்பாரு. அறிதல் திறனும் இருக்கும், செயலாக்க திறனும் இருக்கும், மூணாவதா இருக்கக்கூடிய அந்த அறிவை கையகப்படுத்தக்கூடிய திறனும் இருக்கும் அப்படிங்கிறத ஒருங்கே பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது ஸ்டென்பர்க் கூறுவார். அப்போ ஸ்டென்பர்க்கினுடைய கோட்பாட்டின்படி மூன்று விதமான கூறுகள், அறிதல் கூறுகள், செயல்திறன் கூறுகள், மூன்றாவது அறிவை கையகப்படுத்தல் கூறுகள். இந்த மூணுத்திலையும் ஒரு ஒரு துணை கோட்பாடு என்ன பண்ணாரு, அவர் சொல்லியிருந்தாரு. அந்த துணை கோட்பாடை பொறுத்த மட்டும் என்னென்ன, நடைமுறை சூழ்நிலை துணை கோட்பாடு, அனுபவ துணை கோட்பாடு, அப்புறம் பாக பகுப்பாய்வு துணை கோட்பாடு என்று மூன்று விதமாக அந்த துணை கோட்பாடையும் அவர் சொல்லியிருந்தார். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஒற்றை காரணி, இரட்டை காரணி, பல்வகை காரணி, குழு காரணிகளையும் கூட இது அறிவிற்கு முக்கியத்துவம் தந்து அவரு ஸ்டென்பர்க் கூறிய அந்த மூன்று கோட்பாடுகளும், மூன்று திறன் கோட்பாடு, அதுக்கு ஒரு துணை கோட்பாடு அப்படிங்கிறது உண்மையிலேயே அனைவராலும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடாக நாம இங்க பார்க்கலாம்.
ரைட்டுங்களா? இப்ப நம்ம இறுதியாக கோல்மேன் அப்படிங்கிற ஒரு உளவியலாளர்களுடைய கோட்பாட்டை நம்ம பார்க்கிறோம். இந்த கோல்மேனுடைய தியரி என்ன இருக்கு அப்படின்னா, உணர்ச்சி அடிப்படையில் ஒரு நுண்ணறிவு அப்படிங்கிறது இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு எமோஷன்ல ஒரு ஐக்கியூ இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த நுண்ணறிவு கொண்டவர்கள் குறைந்த அளவு மனச்சோர்வு கொண்டவர்களாகவும் அதிக தொழில் வாய்ப்பினை பெற்றவர்களாகவும் சிறந்த உறவு முறைகளை கொண்டவர்களாகவும் உள்ளனர் என்று சொல்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஆஹ் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. எமோஷனலா இருப்பாங்க அப்படின்னா எதுலையுமே வந்து அவங்களுடைய பேச்சே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே துரு துருன்னு இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். அவங்கள்ட்ட போனா நமக்கு ஒரு நல்லது நடக்கும், அல்லது ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும், அல்லது அவங்கள்ட்ட போனா நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள் விதைப்பவர்களாக அவங்க இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன், உங்களுக்கே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அல்லது நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். அவங்க ஞாபகம் தான் வரும். அவங்க வந்து உங்களுக்கு பணம் காசு கொடுத்து உதவுறவர்களாக இருப்பார்கள். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஐடியா கொடுக்குறவங்களா இருப்பாங்க, அல்லது இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு இமீடியட் சொல்யூஷன், ஈஸி சொல்யூஷன், அல்லது ஒரு மாற்று யோசனை, இதெல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா நீங்க சொல்ற அந்த இந்த இந்த உணர்ச்சி அடிப்படையிலாக நுண்ணறிவை பெற்றிருக்கக்கூடியவர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும். கேட்டுங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணவே மாட்டாங்க, எமோஷனலா இம்பேலன்ஸ் ஆக மாட்டாங்க, அல்லது அவங்க வந்து டயர்டே ஆக மாட்டாங்க. மனச்சோர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அவங்கள்ட்ட தான் அதிகமான தொழில் வாய்ப்புகள் வரும். உதாரணத்திற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஒரு நிகழ்வு நடக்கிறது, அல்லது ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு விழா நடக்குது அப்படின்னா நம்ம பள்ளியில உடனே நம்ம வந்து இந்த தலைப்புக்கு அவர் பொருத்தமானவராக இருப்பாரு, இந்த ஈவெண்ட் அவர்கிட்ட கொடுத்தா சிறப்பா செய்வாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு எண்ணம் அவர் மேல நமக்கு வருவதற்கு அவர் காரணமாக இருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க, எமோஷனலாவும் பேலன்ஸா இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாவும் இருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டுமே இந்த நுண்ணறிவுக்குள்ள இருக்கிறதாக இந்த கோல்மேன் அப்படிங்கிற அந்த உளவியலாளர் நமக்கு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நுண்ணறிவை பெற்றிருக்கிறவர்கள் சாமர்த்தியமுடையவர்களாக இருப்பாங்க, ரொம்பவும் டேலண்டா இருப்பாங்க அப்படிங்கிறது. இப்ப பாருங்களேன், எமோஷனலுக்கும் நுண்ணறிவுக்குமே ஒரு கார்லேஷன் இருக்கிறத கோல்மேன் அப்படிங்கிற உளவியலாளர் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒருவர் தனது சொந்த மனவெழுச்சி சூழ்நிலைகள் மற்றும் பிறரது மனவெழுச்சி சூழ்நிலையிலிருந்து அறிவை பெறுதல் மற்றும் அந்த அறிவை பயன்படுத்தி வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை நோக்கி செல்லுதல். பாருங்களேன், ஒரு இந்த மாதிரியான எமோஷனலா இன்டெலிஜென்ட்டோட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னுடைய சொந்த மனவெழுச்சி சூழ்நிலைகள்ல இருந்தும் அதே நேரத்துல அடுத்தவங்களுடைய மனவெழுச்சி சூழ்நிலைகள்ல இருந்தும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து ஒரு நாலேஜ் வந்து அவங்க வந்து கெயின் பண்ணுவாங்க. அதாவது ஏதோ ஒரு காமெடியில வடிவேல் சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய எமோஷன்ல இருந்தும் அவங்க வந்து நாலேஜ் எடுத்துப்பாங்க, நமக்கு ஏற்கனவே நடந்த பாடங்கள்ல இருந்தும் எடுத்துப்பாங்க, நமக்கு இத மாதிரியான சிந்திச்சதுனால அல்லது இதனால பேசுனதுனால நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுனால அதுல இருந்து ஒரு படிப்பினையை எடுப்பாங்க. அதே நேரத்துல அடுத்தவங்களுடைய மனவெழுச்சியில இருந்தும் என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து கூட அவங்க வந்து எமோஷன்ல இருந்து கூட அவங்க அறிவை பெறுவாங்க. அப்போ எந்த அளவிற்கு எமோஷனலாகவும் அதே நேரத்துல இன்டெலிஜென்ட்டாவும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இதற்கு காரணம் ரெண்டு விதமான சூழல்கள் இருந்தும் அவங்க வந்து அறிவை கெயின் பண்றதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து வெற்றியாளர்களாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கோல்மேன் சொல்கிறார். அப்போ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த மட்டும் ரெண்டாவதா அவரு சொல்ற விஷயம் இதுதான், ஒருவனுடைய எண்ணங்களுக்கு உதவவும் மனவெழுச்சி மற்றும் மனவெழுச்சி அறிவை புரிந்து கொள்ளவும் மனவெழுச்சியை ஒழுங்குபடுத்தவும் மனவெழுச்சியை உருவாக்கும் ஒரு திறன் அப்படின்னு சொல்லி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அவர் சொல்றாரு. அப்ப ஒருவருடைய எண்ணங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஹெல்ப் பண்றோம், அதே நேரத்துல அந்த எமோஷனலா ஆகிறதுனால அதன் மூலமாக ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்குது இல்லையா, அது ஏன் நடக்குது, அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அதே நேரத்துல அந்த மனவெழுச்சி என்ன பண்றான்னா ரெகுலேட் பண்றான். அதே நேரத்துல இந்த ஸ்கில் அப்படிங்கிறது எப்படி இந்த நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் எப்படி வந்து என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது, அந்த ஸ்கில்லுக்கு எது பேஸா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி கோல்மன் அவர்கள் சொல்கிறாரு. இப்ப இந்த அறிவு பகுதியில் நுண்ணறிவு மற்றும் அறிவுக்கு இடையிலான வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு தெளிவாகவே பார்க்க முடியும். பாருங்களேன், இந்த அறிவு பகுதியில நுண்ணறிவு மற்றும் அறிவுக்கு இடையில இப்ப இந்த நாலேஜுக்கும்
அதே நேரத்துல இந்த இன்டெலிஜென்ஸுக்குமான வேறுபாடு தெளிவா தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா உளவியல் ஆய்வுல நுண்ணறிவு ஈவு அப்படிங்கிறது அறிவு திறனை அளவை விட நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உளவியல் ஆய்வுல எமோஷனல் கோஷன்ட்னு சொல்லக்கூடிய அல்லது இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஐக்யூ அப்படிங்கிற அந்த அறிவுத்திறனை மெஷர் பண்றதுக்கு இது ரொம்பவும் எப்படி இருக்குது, ஒரு ரொம்பவும் நம்பகத்தன்மை உடையதாக இது இருக்கிறது என்று கோல்மன் அவர்கள் சொல்றாரு. அதே நேரத்துல இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு டூலா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த மனவெழுச்சி பகுதியில் அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் மற்றும் அறிவுக்கு இடையிலான வேறுபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் இதுல தெளிவற்றதாக இருக்கிறதா அவர் சொல்றாரு. சரிங்களா? இப்போ எமோஷனல் கோஷன்ட் இருக்குது, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இருக்குது. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இதை எப்படி நம்ம மெஷர் பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன்ட்ட மாறக்கூடியதாக இருக்குமா அல்லது ஸ்டேபிளா இருக்குமா, இதெல்லாம் நம்ம இதுல பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கண்டிப்பாக மனவெழுச்சி அப்படிங்கிறது எமோஷனல் அப்படிங்கிறது அல்லது எமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சூழலுக்கு தகுந்தாற் போல மாறும், கண்டிப்பாக மாறும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பேன் அப்படின்னு என்னாலே சொல்ல முடியாது. சரிங்களா? எந்த நேரத்துல எப்படி இருப்பேன், எப்படி பிஹேவ் பண்ணுவேன் அப்படிங்கிறது யாராலையும் என்ன பண்ண முடியாது. அது வந்து அவ்வளோ எளிதாக யாருக்கும் யாருக்கும் உள்ளதுதான். அதுதான் இந்த எமோஷனல் கோஷன்ட்னு சொல்றோம். அதே நேரத்துல இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டும் அப்படிதான். அதுவும் கொஞ்சம் சில நேரங்கள்ல குறையும், சில நேரங்கள்ல அது கூடும். சில திறன்கள் அதிகமாக இருக்கும், சில திறன்கள்ல அந்த இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்கும். கேட்டுங்களா? அப்போ ரெண்டுமே வந்து தெளிவற்றதாக அந்த வேறுபாடு இருக்கிறதுக்கு காரணம் அது சூழலுக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்வதுதான் காரணம். அதுல அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களால எமோஷனலா பேலன்ஸ்டா இல்லாம இருக்கிறதும் ஒரு காரணம். இன்டெலிஜென்ஸை பொறுத்த மட்டும் அந்த துறையில் அவங்களுக்கு போதுமான அறிவு இல்லாமையும் ஒரு காரணம். இதுதான் அந்த அந்த கோஷன்ட் வந்து மாறுறதுக்கு உரிய ரீசன் அப்படின்னு கோல்மன் அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தேவையான இந்த 20% காரணிகளை எது கொடுக்குது அப்படின்னு சொன்னா இந்த நுண்ணறிவு ஈவு தான். மற்றவை எல்லாமே என்னது, 80% அப்படிங்கிறது இந்த தேவையான திறன்களை மனவெழுச்சி நுண்ணறிவு மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கெயின் பண்ணிக்க முடியும். இப்போ 100% இருக்கிறதுல 20% ஐக்கியூவால மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்ற 80% எமோஷனல் கோஷன்ட் மூலமா தான் நம்ம பெற முடியும். கேட்டுங்களா? நல்ல அறிவாளியா இருப்பான், நல்ல இன்டெலிஜென்டா இருப்பான், ஆனா அவன் கோபக்காரனா இருக்கிறான், அவனால வந்து டக்குன்னு டெம்பரா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனால என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஒரு அச்சீவரா அவனால இருக்கவே முடியாது. இப்போ நல்ல அறிவு அப்படிங்கிறது எமோஷனலி இம்பேலன்ஸ்டா இருக்கிறவனால என்ன பண்ண முடியாது, தன்னுடைய வெற்றியை தீர்மானித்துக் கொள்ள முடியாது, வெற்றி வசப்படாது அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அந்த 20-80 ரேஷியோ நமக்கு சொல்லுது. அப்போ மனவெழுச்சி ஈவானது நுண்ணறிவின் எதிர்ப்பதம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். கேட்டுங்களா? இப்ப இந்த மனம் மற்றும் அறிவின் தனித்துவம் பெற்ற இணைவு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கிறது மனம் பத்தி நம்ம பார்க்கிறோம். இது வந்து அறிவின் தனித்துவம் பெற்ற ஒரு ஒரு வந்து ஒரு கோஆர்டினேஷன் தான் இந்த மனம் அப்படிங்கிறது. சரிங்களா? இது அறிவுடன் விருப்பத்தையும் நுண்ணறிவுடன் மனவெழுச்சியும் என்ன பண்ணுது, ஜாயின் பண்ண வைக்குது. நல்லா பாருங்க, அருமையா சொல்லியிருக்காரு கோல்மேன். இது அறிவுடன் விருப்பத்தை நுண்ணறிவுடன் மனவெழுச்சி என்ன பண்ணுது, ஜாயின் பண்ண வைக்குது. இது கரெக்டான விகிதத்துல அது வந்து கரெக்டா அது வந்து எப்படி ஆகுதுன்னு சொன்னா அது இணைந்தது அல்லது கரெக்டா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா அவன் 100% வெற்றியாளனாக இருப்பதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அப்போ இந்த வெற்றியாளர்கள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய அறிவை தன் விருப்பத்தோடு தொடர்பில் வைத்திருப்பார்கள், தன்னுடைய நுண்ணறிவை மனவெழுச்சியோடு தொடர்பில் வைத்திருப்பார்கள். அப்போ இது எல்லாம் சரியான ப்ரொபோர்ஷனேட்டா இருந்தது அப்படின்னு சொன்னா அவன் வெற்றி அடைவதில் 100% அவனால என்ன பண்ண முடியும், அவன் என்னுடைய இலக்கை அடைய முடியும். அது அச்சீவராக அவன் இருப்பதில் எந்த விதமான தடையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? மனவெழுச்சி ஈவு அப்படிங்கிறது ஒருவரின் மனவெழுச்சியை பயன்படுத்தி சிக்கல்களை தீர்த்து சிறந்த வாழ்வை வாழ உதவுகிறது. இப்போ எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது ஒருவனுடைய மனவெழுச்சியை பயன்படுத்தி சிக்கல்களை தீர்க்கிறது. பாத்தீங்களா? இப்போ எமோஷன் அப்படிங்கிறது மனவெழுச்சி அப்படிங்கிறது அது நிறைய இருக்கு. கோபம், அழுகை, பொறாமை, அப்படி நம்ம கிட்டத்தட்ட எத்தனை எமோஜி இருக்கோ எல்லா எமோஜியும் என்னதான் இந்த எமோஷன்ஸ் தான். அந்த எமோஷன்ஸ்னால வரக்கூடிய அந்த எமோஷன்ஸை பயன்படுத்தி நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து சிறந்த வாழ்வை வாழ
எது உதவுகிறது என்று சொல்லி சொன்னால் எமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிற அந்த விஷயம். அப்ப 1995 கோல்மேன் அதிக மனவெழுச்சி நுண்ணறிவு கொண்டவர்களிடையே என்ன பண்றாருன்னா ஒரு 5 அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்த பண்பு நலன்களை என்ன பண்ணிருக்காருன்னா பார்த்திருக்காரு. அதுல ஒரு 5 விஷயங்கள் அவர் சொல்றாரு. என்னென்ன பாருங்களேன். ஒண்ணு வந்து சுய விழிப்புணர்வு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது. ரெண்டாவது சுய ஒழுங்கு. சுய ஒழுங்கு அப்படின்னா அந்த அந்த ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க, சுய ஒழுங்கு. அப்புறம் வந்து ஊக்கம். ஊக்கம்னு இந்த இடத்துல என்ன பண்றது, ஒரு மோட்டிவேஷன். அந்த அந்த மோட்டிவேஷன் ஒன்று செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கலாம், இந்த மோட்டிவேஷன் வெளியிலிருந்து கூட வரலாம். சரிங்களா. அடுத்ததாக பரிவு. அப்புறம் கடைசியா இருக்கிறது வந்து சமூக திறன்கள் அப்படிங்கிற ஒரு பண்பு நலன்கள் ஒரு 5 சொல்றாரு. செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிசிப்ளின், மோட்டிவேஷன், இந்த பரிவு மற்றும் இந்த சமூக திறன்கள் அப்படிங்கிற விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே குறிப்பிட்ட துறைகள்ல ஒரு 25க்கும் மேற்பட்ட திறன்களை அது பெற்றிருப்பதாக கோல்மேன் சொல்கிறார். இந்த திறன்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு தனிப்பட்ட திறனாக இருக்கும், இரண்டாவது சமூக திறனாக அது இருக்கும். தனிப்பட்ட திறன் அப்படிங்கிறது ஒருவர் எவ்வாறு தன்னைத்தானே நிர்வகிக்கிறார் என்பதை முடிவு செய்கிறது. அப்போ தன்னைத்தானே எப்படி நிர்வகிக்க முடியும்? அப்போ நான் அப்படிங்கிறது ஒண்ணு, இந்த இந்த எண்ணை ஒருவன் என்ன பண்றான்னா நிர்வகிக்கிறான், அவன் இன்னொருத்தன் இருக்கிறான். நம்ம ஏற்கனவே ஒண்ணு சொன்னோம், அதுதான் நம்ம பொதுவா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம். உன்னையே நீ எண்ணிப்பார், உனக்குள் ஒருவன், இதெல்லாம் நம்ம வந்து காலங்காலமா கேட்டிருக்கிற சில விஷயம். இப்ப இந்த ஒருவர் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது தன்னையே வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி அகத்தாய்வு பண்ணி அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்கில் அவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா தன்னை அவர் என்ன பண்ணிக்க முடியும், நிர்வகித்துக் கொள்ள முடியும், சரியான விதத்துல நிர்வகித்துக் கொள்ள முடியும். ரைட்டுங்களா. அப்போ இந்த சமூக திறன் சொல்லக்கூடிய இந்த 2வது திறன், ஒருவர் பிறருடன் உள்ள உறவு முறையை எவ்வாறு நிர்வகிக்கிறார். இந்த 2 விஷயம். ஒண்ணு வந்து இன்ட்ரா பர்சனல், ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப், ரெண்டாவதா சொன்னது இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப். ரைட்டுங்களா. இப்ப இந்த சமூக திறன் அப்படிங்கிறது இன்டர் பர்சனல், ஒரு மனிதனுக்கும் ஒரு மனிதனுக்குமான உறவு, அல்லது ஒரு மனிதனுக்கும் அந்த சொசைட்டி சொல்லக்கூடிய சமூகத்திற்குமான உறவு. இந்த மனிதன் எந்த விதமான இணக்கத்துல குறைபாடும் இல்லாம ரொம்ப இசைவாக ஒத்திசைவாக ஒரு மனிதனோட பழகுறான், அல்லது இந்த சமூகத்துல தன்னுடைய வேலைகளை கடமைகளை சரிவர செஞ்சு அந்த சமூகத்திற்கு பயன்பாடுடைய ஒரு மனிதனாக வாழ்றான் அப்படின்னாலே அவன்கிட்ட அந்த சோசியல் ஸ்கில் இருக்கிறது, அந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதன் இப்போ வந்து ஒரு பஸ்ல ஏறி ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இறங்குறதுக்குள்ள ஏறப்பயே படியில இருக்கிறவன்ட்ட சண்டை, ஏறி உள்ள போறப்பயே 2 பேர்கிட்ட சண்டை, காலை மிதிச்சிடுறது, ஏறி உட்காந்து ஒரு சீட்ல உட்காந்தவன முன்னாடி இருக்கிறவன்ட்ட சண்டை, பின்னாடி இருக்கிறவன்ட்ட சண்டை. அப்படி பார்க்கும்போது அவன்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து யுனெஸ்கோ வரையறுத்திருக்கிற ஒரு 10 வகையான வாழ்வியல் திறன்கள் நம்ம சொல்ல முடியும். எம்பத்தி, ப்ராப்ளம் சால்விங், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ்ஸு, கிரியேட்டிவ் அந்த திங்கிங்கு, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ்ஸு, அப்புறம் டிசிஷன் மேக்கிங் நம்ம அது சொல்லலாம். அப்புறம் வந்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான வாழ்வியல் திறன்கள் இருக்கு. இந்த வாழ்வியல் திறன்கள் எல்லாம் யாருக்கு வந்து மோர் தேன் 80% இருக்குதோ அவங்க வந்து டெஃபினட்டா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, டெஃபினட்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்கில் உடையவர்களாக இருப்பாங்க, வெற்றியாளர்களாக அவங்க டெஃபினட்டா இருப்பாங்க. அப்ப இந்த சமூக திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மனிதன் தன்னை நிர்வகித்து சமூகத்தோடும் அவன் வந்து எப்படி உறவு முறையை அது எப்படி வந்து மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இன்னைக்கு நல்லா இருந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கிறது, காலையில ஒரு மாதிரி இருக்கிறது, சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கிறது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவன்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்னா தன்னையும் நிர்வகிக்க முடியல, சொசைட்டியோடையும் அவனால பழக முடியல அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் குறையிறவங்க டெஃபினட்டா 2 வகையிலுமே அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்நியன் திரைப்படத்துல நீங்க பார்க்கலாம், இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நோயினால 3-4 விதமான மனிதர்களாக ஒருத்தன் வந்து மாறி போய் எவ்வளவு தூரம் தன்னையும் நிர்வகிக்க முடியாம சொசைட்டிலையும் எவ்வளவு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்றான். ஆனா அது வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக, சமூகத்தை வந்து சீர்திருத்தத்துக்காக தான் அது நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் சில நேரங்கள்ல எவ்வளவு கொலைகள் பார்க்கலாம், எவ்வளவு கொலைகள் சமூகத்தோடு
ஒட்டி போகாம சட்டத்துக்கு புறம்பா அது மாதிரியான காரியங்கள்லாம் நிறைய பேர் செஞ்சிருவாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா எமோஷனல் இம்பேலன்ஸ், சோசியல் ஸ்கில்ஸ் குறைவாக இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம. அப்ப கோல்மேனுடைய கூற்றுப்படி அவர் 1998ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல மனவெழுச்சி திறன் அப்படிங்கிறது வேலையில் சிறந்த செயல்திறனை உருவாக்கக்கூடிய மனவெழுச்சி ஈவின் அடிப்படையில் கற்றறிந்த கொள்திறமாகும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேலையில் சிறந்த செயல்திறனை உருவாக்கக்கூடிய எமோஷனல் கோஷன்டின் அடிப்படையில சில விஷயத்த அவன் என்ன பண்றான், லேர்ன் பண்ணிக்கிறான் இல்லையா, அதுதான் அப்படின்னு சொல்லி மனவெழுச்சி திறனை பத்தி அவர் சொல்றாரு. ரைட்டுங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்னது போல சுய விழிப்புணர்வு இருக்கு, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு, சுய ஒழுங்கு டிசிப்ளின் இருக்கு, ஊக்கம், பரிவு, சமூக திறன். இந்த 5 திறன்களை சார்ந்திருக்கும் நடைமுறை திறன்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வளத்தை இந்த மனவெழுச்சி ஈவு தான் தீர்மானிக்கிறது என்று சொல்கிறார். அப்போ எமோஷனல் கோஷன்ட் தான் அவனை வந்து தான் யாரு, தன்னோட உயரம் என்ன, நான் எவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம், நாம எவ்வளவு குடும்பத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் எவ்வளவு தூரம் சமூகத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், சுய ஒழுங்குனா என்ன, நல்லா படிச்சிருப்பான், நல்ல ஆனா பாத்தீங்கன்னா சுய ஒழுங்கு இருக்காது, அவன்கிட்ட மோட்டிவேஷன் கம்மியா இருக்கும், சில நேரங்கள்ல சுய பச்சாதாபம் உடையவர்களாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட எம்பதியே இல்லாம இருப்பாங்க, சோசியல் ஸ்கில் இல்லாம இருப்பாங்க. அப்ப இந்த 5 விதமான திறன்களும் ஒருங்கே அமையப்பட்டிருக்கிற ஒருத்தன் கண்டிப்பாக அவன் வந்து சொசைட்டில அனைவராலும் மெச்சத்தகுந்தவர்களாக போற்றக்கூடியவர்களாக இருப்பாரு அப்படிங்கிறது கோல்மன் தன்னுடைய மனவெழுச்சி திறன் அப்படிங்கிற அந்த வரையறையில ரொம்பவும் தெளிவாக சொல்லுது. நமது மனவெழுச்சி திறனானது எந்த அளவு ஆற்றல் வளத்தை நாம் நமது வேலை செயல் வளத்தில் பயன்படுத்தியுள்ளோம் என்பதை அது காட்டுகிறது. ரைட்டுங்களா? இப்ப அவர் ரொம்ப கரெக்டா சொல்றாரு, திறன் அப்படிங்கிறது எமோஷனல் ஸ்கில் அப்படிங்கிறது. இப்ப இந்த மனவெழுச்சி திறன் எந்த அளவுக்கு ஆற்றல் வளத்தை நமது வேலையில செயல் வளத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருமே வந்து டிஇடி பாஸ் பண்ண போறோம், அல்லது சில பேர் பாஸ் பண்ணியிருக்கோம், பிஎட், எம்எட் எல்லாம் படிச்சிருக்கோம், ஏகப்பட்ட ட்ரைனிங் அட்டன் பண்ணிருக்கோம். ஆனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் வளம் இருக்கிறது. அந்த ஆற்றல் வளத்தை நாம நம்மளுடைய செயல்ல எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறோம், அதை எப்படி பயன்பாடுடையதாக மாத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மனவெழுச்சி திறன் நமக்கு பார்க்குது. அப்போ நம்ம எந்த அளவிற்கு ஒரு எமோஷனல் ஸ்கில் இருக்கிறவன் தான் சமூகத்துக்கு பயனுடையதாக இருப்பான், தன்னுடைய வேலைக்கு அந்த செயல்திறனோடு இருப்பான். அப்போ இந்த எமோஷனல் ஸ்கில் அப்படிங்கிறது தன்னையும் வளர்த்து கொண்டு சொசைட்டிக்கும் பயனுடையதாக இருந்து அவனாலதான் என்ன பண்ண முடியும்னா அனைவருக்கும் பயனுள்ளவராக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மனவெழுச்சி திறன் அப்படிங்கிறது பயன்பாடு உடையதாக இருக்கும். அதுதான் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத கோல்மன் அவர்கள் தன்னுடைய 1998ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றாங்க. அப்ப மனவெழுச்சி ஈவு அப்படிங்கிறது வேலை செயல்திறனில் சிறந்த ஒரு ஒரு அசஸ்மெண்ட்டா அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அது வேலை செயல்திறனை கணிக்கக்கூடிய திறன்களுக்கு அடிப்படையாக இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. கோல்மேன் தனது ஒரு டீமை வச்சு ஒரு பெரிய ஒரு டேபிள் காலமே ரெடி பண்ணியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த டேபிள் காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல சுயப்பட்ட, அதாவது ஒரு தனிப்பட்ட திறன்கள் என்னென்ன இருக்கு, சமூக திறன்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது 2 விதமான ஒரு டேபிள் காலமா பிரிச்சிருக்காரு. அதுல அங்கீகாரம் என்ன, கட்டுப்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலே பார்க்க முடியும். தனிப்பட்ட திறன்கள்ல செல்ஃப் அவேர்னஸ், மனவெழுச்சி, சுய விழிப்புணர்வு, துல்லியமான சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், டிசிப்ளின்டா இருக்கிறது, செல்ஃப் அவேர்னஸோட இருக்கிறது, எமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கிறது, இது எல்லாமே தனிப்பட்ட திறன்கள். கேட்டுங்களா? அதே நேரத்துல சமூக திறன்களை பொறுத்த மட்டும் சோசியலி அவேரா இருக்கிறது, ஒரு எம்பத்தியோட இருக்கிறது, ஒரு எப்போதுமே சர்வீஸ் மைண்டோட இருக்கிறது. அதே நேரத்துல நம்மளுடைய நாம சார்ந்திருக்கிற நிறுவனம் அல்லது நாம சார்ந்திருக்கிற பணி, நம்ம ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்பு, அதற்கு ஒரு அவேர்னஸோட இருக்குது. சில பேர் நம்மளுடைய அவனுடைய அந்தஸ்து தெரியாம அவன் என்ன பண்ணுவான்னா வேற மாதிரி நடந்துருவான். இது எல்லாமே சமூக திறன்கள்ல அவனுக்கு குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இது எல்லாமே இது அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தனிப்பட்ட திறன்கள், அதே நேரத்துல சமூக திறன்கள் என்னன்னு. அதே நேரத்துல 2வதா இந்த கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது சுய மேலாண்மை ரொம்ப அவசியம். இப்போ எப்போதுமே பிசினஸ் கிளாஸ்ல எல்லாம் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல செல்ஃப் அவேர்னஸ், அதாவது
SWOTன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ்ன்னு சொல்றது, அல்லது வாய்ப்புகள்னு சொல்றது, எப்படினாலும் வச்சுக்கலாம். அந்த சுய மேலாண்மை செஞ்சுக்கணும் எப்போதுமே. நம்ம எப்போதுமே ஒரு செயல்ல இறங்குவதற்கு முன்னாடி எண்ணி துணிக கருமம் இந்த வள்ளுவன் சொல்வதற்கு ஏற்ப ஆஹ் ஒரு விஷயத்தை யோசிச்சு செய்யறது. நம்மளால முடியுமா, எவ்வளவு தூரம் முடியும், எவ்வளவு தூரம் சக்சஸ் பண்ண முடியும், இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையுமே இப்ப அலசி ஆராயக்கூடிய ஒரு விஷயம் தேவை. ரெண்டாவதா, எப்போதுமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி அல்லது அந்த ஒரு ஒரு நம்ம எப்போதுமே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கிறது அது ரொம்ப முக்கியம். இந்த ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் எப்போதுமே வந்து ஒரு 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 எஃபர்ட் போட்டுட்டே இருக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரோடையுமே வந்து ஒத்து போதல், இணங்கி போதல், அந்த இசைவாக இருக்கிறது. எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஒரு சாதனை இயக்கியாக நாம இருக்கணும். ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு கிரியா ஊக்கியாக நாம இருக்க வேண்டும். அதே நேரத்துல மனசாட்சிக்கு உட்பட்டு நடத்தல், இது எல்லாமே தான் கட்டுப்பாடு. நம்மளை ரெகுலேட் பண்றதுக்கான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கு தனிப்பட்ட திறன்கள்ல. அதே சமூக திறன்களை நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளே பார்க்கலாம், நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்ல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களை அட்லீஸ்ட் நம்ம ஒரு 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 பண்டிகை தினங்கள்லயாவது ஒரு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி நம்மளுடைய ஒரு வாழ்த்துக்களை, அந்த உறவு மேலாண்மையை நம்ம மேற்கொள்ளணும். இது நம்ம செய்யறதே இல்லை, இதெல்லாம் செய்யணும். அதே நேரத்துல ரொம்ப செல்ஃபிஷா இல்லாம அடுத்தவங்களை முன்னேற்றுறது, அது ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, நல்ல கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்றது, அப்புறம் வந்து அவங்கள வந்து எப்படி வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு 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 குரூப்பா எப்படி செயல்படலாம், ஒரு ஒரு கொலாபரேட்டிவா எப்படி செயல்படுறது, ஒரு பாண்டிங்கை எப்படி ஏற்படுத்துறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமூக திறன்களாக கோல்மன் அவர்கள் சொல்றாங்க. கேட்டுங்களா? அப்ப ரெண்டு விதமான திறன்கள், தனிப்பட்ட திறன்கள் ஒன்று இருக்கு, சமூக திறன்கள் உண்டு. இந்த சமூக திறன்கள்ல என்ன மாதிரியான அங்கீகாரம், தனிப்பட்ட திறன்கள் என்ன மாதிரியான அங்கீகாரம், எப்படி கட்டுப்படுத்தணும், இது எல்லாமே மனவெழுச்சி திறன்கள்ல இந்த கட்டமைக்கிறதுல இந்த கோல்மேன் ஏற்படுத்திய அட்டவணைங்கிறது மிகவும் பயன்பாடு உடையதாக இருப்பதை நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மனவெழுச்சி நுண்ணறிவு பல அம்சங்கள்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அம்சங்களை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து ஒரு உணர்வு அனுபவமாக எப்படி அந்த மனவெழுச்சி நமக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஒண்ணு பார்க்கலாம். அடுத்ததாக உடல் துலங்களாக மனவெழுச்சி, அடுத்தது ஊக்கிகளாக மனவெழுச்சி, அதாவது எமோஷனல் இன் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தது பிசிக்கல் ரெஸ்பான்ஸ், அதே எமோஷன்ஸ் எப்படி மோட்டிவா இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா? இப்போ கோல்மன் அவர்கள் சொன்னிய அந்த எடுத்து கூறிய மனவெழுச்சி நுண்ணறிவுடைய 3 முக்கிய கூறுகள்னு பார்க்கும்போது, மனவெழுச்சி புலனுணர்வு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனவெழுச்சி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது, அடுத்தது மனவெழுச்சியை பத்தின நமக்கு ஒரு நாலேஜ், நமக்கு ஏன் இது நடக்குது, இந்த உலகில முக்கியமான அம்சங்களை நோக்கி நாம எப்படி கவனத்தை வந்து திசை திருப்பி நம்மளோட இலக்கை வந்து எப்படி அடையலாம், இது எல்லாமே நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்காரு. கேட்டுங்களா? மனவெழுச்சியினுடைய நுண்ணறிவினுடைய முக்கியமான கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நபரினுடைய சொந்த மனவெழுச்சிகளை பற்றிய அறிவே மனவெழுச்சி நுண்ணறிவின் அடிப்படை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொந்தமாக அவனுடைய எமோஷன்ஸ் இருக்கு, அதன் மூலமாக அவனுக்கு அடையக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதை பத்தின விஷயங்கள் தான் இந்த மனவெழுச்சி நுண்ணறிவினுடைய அடிப்படை கூறு அப்படின்னு சொல்றது. இந்த இதே நேரத்துல அவனுக்கு வந்து ஒரு செல்ஃபா சில விஷயங்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கொள்ள, உணர்ந்து கொள்ள, ஃபீல் பண்ண முடியலன்னா கூட அடுத்தவங்க சொல்றதையாவது கேட்டு என்ன பண்ணணும், கரெக்டா அது செய்யும். இது இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் தான் வரும். சொல்லுவாங்களே, ஒண்ணு சுய புத்தி இல்லைன்னா சொல் புத்தி, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். கேட்டீங்களா? அப்ப இந்த சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வரையறையை வச்சுப்பாங்க. கேட்டீங்களா? அது இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே ஈஸியா என்ன பண்ண முடியும்னா தன்னை ரெகுலேட் பண்ணிக்க முடியும். பெரிய அளவுல ப்ராப்ளத்துல அவங்க வந்து என்ன பண்ண மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. இப்ப செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப அவசியம். இது இல்லாததுனாலதான் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்துடுறான், தினத்தந்தியில வந்துடுறான். சரிங்களா? அப்ப இந்த சுய விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம். இது அவங்கள்ட்ட பெரிய ஒரு நாலேஜை, ஒரு அட்டைன்மெண்ட்டை, ஒரு அச்சீவ்மெண்ட்டை அவங்களுக்கு பெறுவதற்கு இதெல்லாம் காரணமாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மனவெழுச்சி நுண்ணறிவினுடைய அடிப்படை தகுதிகள் அப்படின்னு சொல்றாரு.
என்னென்ன இருக்குன்னா, எப்போதுமே ஆஹ் ஒரு ஒரு எப்போதுமே நம்ம வந்து ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு மனத்தில ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி மனப்பான்மை அது ரொம்ப அவசியம். போட்டினா அது பொறாமையான போட்டி இல்ல, ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஆசைகள், தேவைகள், அதோட விருப்பங்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா என்ன பண்ணணும்னா அட்மினிஸ்டர். அதுதான் ரொம்ப முக்கியம். தனக்கு இந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அதே நேரத்துல ஆசைப்படாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆசைகள் அப்படிங்கிறது இந்த தடவை நம்ம ட்ரீம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப கலாம் ஐயா சொன்னது போல அந்த ட்ரீம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதை நோக்கி ஒரு பயணத்தை, அதை நோக்கி ஒரு பயிற்சியை, அதை நோக்கி ஒரு முயற்சியை நம்ம வந்து மேற்கொள்ள முடியும். அதனால இந்த இடத்துல ஆசைகள் அப்படிங்கிறது கனவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ட்ரீம் வச்சுக்கலாம். அப்ப அந்த தேவை இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரியா என்ன பண்ணணும்னா அட்மினிஸ்டர் பண்ணணும். அப்ப அந்த மன எழுச்சி நிலையினுடைய அடிப்படை தகுதி அப்படிங்கிறது நிர்வகிக்கும் திறன் அது ரொம்ப அவசியம். அப்போ தனிமனித போட்டித்திறன் அல்லது சமூக போட்டித்திறன் இந்த வகை நுண்ணறிவு அப்படிங்கிறது தனிநபர் மற்ற மக்களின் உணர்வுகளையும் அந்த உளவியல் நிலைகளையும் என்ன பண்ணணும்னு சொன்னா உணரக்கூடிய அந்த திறனை அந்த தனிப்பட்ட மனிதருக்கு கொடுக்கிறது. எம்பதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். தன்னை பிறர் நிலையிலிருந்து வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கில்ல தான் இந்த இடத்துல சமூக போட்டித்திறன் இந்த வகை நுண்ணறிவு அப்படிங்கிறத மக்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய உளவியல் நிலைகளை உணரக்கூடியது. இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கறது மட்டும் கிடையாது, ஃபீல் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும், எம்பதியோட பார்க்கணும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி மனவெழுச்சி நுண்ணறிவுடைய அடிப்படை தகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்டுங்களா? இதுல நிறைய பரிமாணங்களும் இருக்கு. இதுல ஒரு 4 விதமான பரிமாணங்களை கோல்மன் அவர்கள் சொல்கிறார்கள். மனவெழுச்சி நுண்ணறிவுடைய களங்களாக அதை சொல்றாங்க. என்னால நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். சுய விழிப்புணர்வு, அடுத்தது சுய மேலாண்மை, சமூக விழிப்புணர்வு, அடுத்ததாக உறவு மேலாண்மை. இது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படி ஒரு பிறரோடு நம்ம வந்து ஒரு சோசியல் பாண்டை ஏற்படுத்தலாம், ரைட்டுங்களா? அடுத்தது வந்து எப்படி வந்து நம்ம சமூகத்தோடு இணக்கமாக இருக்கலாம், சோசியல் அவேர்னஸ் எப்படி இருக்கலாம், செல்ஃப் ரெகுலேஷன் எப்படி பண்ணிக்கிறது, அல்லது செல்ஃப் அவேர்னஸ் எப்படி பண்ணிக்கிறது, செல்ஃப் அனாலிசிஸ் எப்படி பண்றது, இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய அகத்தாய்வு எப்படி மேற்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மனவெழுச்சியினுடைய நுண்ணறிவு பரிமாணங்கள் என்று கோல்மன் அவர்கள் வரையறுக்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்ப இந்த உறவு மேலாண்மை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பசங்கள்கிட்ட மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது எதுன்னு சொன்னா இந்த உறவு மேலாண்மை தான். இந்த உறவு மேலாண்மை அப்படிங்கிறது பசங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய 20 வயதை தொட்ட வயதுடைய மாணவர்கள், அந்த டீனேஜினுடைய முடிவு அல்லது டீனேஜ்ல இருக்கக்கூடிய மாணவர்களே பார்த்தீங்கன்னா, பசங்களே பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க தனக்கு கடமைப்பட்டவர்களாக அவர்கள் நினைக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்காக இவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது, ஆனா கடமைகளை பத்தி அவங்க வந்து நினைக்கிறதே இல்லை. பெரியவங்களுக்கு மரியாதை தர்றது இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டை எப்படி, ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியறது இல்லை. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நட்பு வட்டாரங்கள் மட்டும்தான். இந்த நட்புமே நல்ல நட்பாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னா அவங்க ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். இந்த உறவு மேலாண்மை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி வந்து பேசணும், எப்படி ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், எப்படி ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி தீர்வு காண்பது, அல்லது தன்னுடைய கருத்தை எப்படி வந்து அதாவது யாருக்கும் பாதகம் இல்லாத வகையில இந்த கருத்தை இணங்க செய்யறது, இத மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இந்த உறவு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு இந்த காம்பனண்ட்டுக்குள்ள வருது. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட, நம்மளுடைய குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். சரிங்களா? அதே நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உறவு மேலாண்மையில சிறந்தவர்களாக இருப்பவங்க பாத்தீங்கன்னா சமூகத்துல ரொம்ப பிரபலம் ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஈஸிலி அப்ரோச்சபிளா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப நான் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா உடனே அவருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு நமக்கு நாம பட்ட சந்தோஷத்தை அவங்களும் படணும்னு நினைப்போம். அப்ப இதே மாதிரியான நபர்கள் நல்ல ஒரு ஃபேமிலியில இருப்பாங்க, நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டேஜ்ல இருப்பாங்க, சோசியல் பாண்டேஜ்ல இருப்பாங்க. ஆக இந்த நுண்ணறிவுல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கோல்மேன் அவர்கள் ரொம்பவும் சிறப்பாக அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, வரையறுத்து சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நிறைய கோட்பாடுகள் பார்த்தோம். ஸ்பேர்மனுடைய ஒற்றை காரணி கோட்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேர்மன் இரட்டை காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென்பர்க்னுடைய கோட்பாடு, அப்புறம் இறுதியாக பார்த்த அந்த கோல்மனுடைய கோட்பாடு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் அளவிடுறதுக்கு முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக அளவிட முடியும்.
அதற்கு நிறைய நுண்ணறிவை அளவிடக்கூடிய சோதனைகள் நிறைய இருக்கிறது. ஆனா இந்த நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் விஷயம். எதையுமே அதை வந்து நம்ம தொட்டு பார்த்து உணரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப இந்த நுண்ணறிவினுடைய கோட்பாடுகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு 2 முக்கியமான கோட்பாடு, ஸ்டென்பர்க்கினுடைய கோட்பாடு மற்றும் கோல்மனுடைய கோட்பாடுகள் நம்ம பார்த்துருந்தோம். இந்த அளவீடு அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ்லயும் ஆக்கத்திறன் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க குழுவுல கேட்கலாம். தேங்க்யூ மேம்.